அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஒரு அடை தான் செய்ய போகிறேன். நல்ல ஒரு இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே அதிகம் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் 1 கப்பு இருக்குங்க. இது எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நைஸாக நம்ம அரிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம அதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிடுறேங்க. பாருங்கள், லைட்டாக வதக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 கப்பு நான் வந்து முருங்கைக்கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 கப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1.5 கப்பு மாவு தான் இதில் வந்து போட போகிறேன் நான். அதனால் ஒரு 2 கப்பு நான் முருங்கைக்கீரை நம்ம அதிகமாக சேர்த்து செஞ்சுட்டா உங்களுக்கு சத்துக்கள் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். வெறுமனே நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே கூட நீங்கள் வதக்கி டெய்லி சாப்பிட்டீங்களா உங்களுக்கு உடம்புல ரத்தமும் ஒரு ஹீமோகுளோபின் அளவும் உங்களுக்கு நிறைய ஆகும். ஓகே, நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டு நான் ஒரு 1/2 கப்பு தேங்காய், துருவிய தேங்காய் இருக்குங்க, அதோடு சேர்த்து ஆட் பண்ணி திரும்ப வதக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வதக்காத, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு நான் எடுத்து வச்சுறேன். நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ வந்து ஒரு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு 1.5 கப்பு நான் வந்து இப்போ ராகி மாவு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த 1.5 கப்பு மாவுக்கு தான் நான் ஒரு 2 கப்பு நான் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அடையில் உங்களுக்கு அவ்வளோ தூரம் கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு 2-3 டைம் அது இந்த மாதிரி நம்ம கீரைகள், இந்த மாவு ஐட்டம், ராகி மாவு, கம்பு மாவு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ தூரம் நமக்கு வந்து பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் சத்துக்கள் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சுருந்ததை போட்டு எல்லாத்தையும் இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளித்து நான் வந்து கெட்டியாக மாவு பிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ முருங்கைக்கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பால்ஸ் பிடிச்சிட்டு ஒரு 8 பால்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் ஒரு வாழை இலை வச்சுருக்கேங்க, கட் பண்ணி அதில் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம தட்டும்போது உங்களுக்கு நல்லா வழவழன்னு நல்லா வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக நம்மளால் எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் மெல்லிசாக தட்டிடுறேன். ஸ்டவ்வில் இரும்பு தோசைக்கல்ல நான் ஒன்று வச்சுறேன். நம்ம தட்டி வச்சுருந்ததை அப்படியே எடுத்து நம்ம வாழை இலையோடு எடுத்து தட்டிட்டோன்னா உங்களுக்கு அப்படியே நம்ம எண்ணெய்லாம் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் நமக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் தோசைக்கல்லில் போட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு விட்றேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கும்போது உங்களுக்கு உள்ளே எல்லாமே மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், உங்களுக்கு கேழ்வரகு மாவு எல்லாத்துலேயும் அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் பேட்சும் அதேமாதிரி போட்டுட்ருக்கேங்க. அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டு, சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட இது. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. நான் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சாப்பிட்லாம், இல்லாட்டி அப்படியே வெறுமனே கூட எடுத்து சாப்பிட்றலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு மெல்லிசாக கிறிஸ்பியாகவும் இருக்குது. அந்த முருங்கைக்கீரை வெங்காயத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.